नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். முதல்ல நம்மளுடைய மரியாதை கலந்த நன்றியும் வணக்கத்தையும் பலராம் கோவிந்தபுரம் அவருக்கு சமர்ப்பிக்கணும். ஏன்னா பலராம் கோவிந்தபுருடைய கருணையால் தான் இன்னைக்கு மதுரை மாகாணத்தில் இவ்வளவு பக்தர்கள் பக்தி பயிற்சி பண்றோம். உயர்திரு சங்கதாரி பிரபு அவர்கள், பலராம் கோவிந்தபுரம் அவர்கள், அவங்களுடைய வழிகாட்டுதல்ல விரஜவாசி பிரபு அவர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப அழகா கிருஷ்ண பக்தி தீவிரமா எடுத்துட்டு இந்த பகுதியில மதுரையில இன்னைக்கு எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க, இவ்வளவு மையங்கள் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சேவை, சுயநலமற்ற தன்னலமற்ற சேவை, எப்படியாவது குருவுடைய கட்டளையை நிறைவேற்றி விட வேண்டும், சைதன்யமா அப்படிங்கிற கட்டளையை நிறைவேற்றி விட வேண்டும் என்று அவங்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நல்ல பக்தருடைய சங்கம் கிடைச்சது நம்ம செஞ்ச பாக்கியம். நமக்கு பலராம் கோவிந்தபுரமுடைய சங்கம் கிடைச்சது பெரும் பாக்கியம். அவர் எல்லாருக்கும் உதாரணமா இருக்கார். அதே மாதிரி அவரை பின்பற்றக்கூடிய பக்தர்கள். அதனால இந்த சத்சங்கத்தில் இருக்க எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுத ஆரோக்கியத்துக்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம படிச்ச ஸ்லோகம் பகவத்கீதையுடைய 15ஆம் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம். இந்த அத்தியாயத்துக்கு புருஷோத்தம யோகம்னு பேர். புருஷ உத்தமா, கிருஷ்ணர் புருஷோத்தமா. அவர் ஒரு நபர். கடவுள் இன்னைக்கு ஒரு சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கடவுள் உருவம் கிடையாது, அவர் அருவமானவர், ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முழுமையான அறிவு அல்ல. அதை 12ஆம் அத்தியாயத்திலே கிருஷ்ணர் உறுதிப்படுத்திட்டார். 12ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார். 12ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்கிறாரு, கிருஷ்ணா, 2 விதமான ஆன்மீகவாதி இருக்காங்க. ஒருத்தர் உங்களை தோன்றா உருவல வழிபடுறவங்க, உங்களுடைய உருவமற்ற தன்மை பிரம்மம். பிரம்மம் என்றால் நித்தியமானது, எங்கும் வியாபித்திருப்பது, நிலையானது, ஆன்மீகமானது. அந்த பிரம்மத்தை வழிபடக்கூடிய பிரம்மவாதிகள், அருவவாதிகள். ஆரூபம், அரூபம் அப்படின்னா கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஆரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருவவாதிகள். இந்த அருவவாதிகள் ஒரு பக்கம் இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவர் எல்லா பக்கம் இருக்காரு, எப்படி அவருக்கு நீங்க ஒரு உருவம் கொடுக்க முடியும், எப்படி அவர் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியும், அவர் இல்லாத இடம் இல்லை, அவருக்கு எல்லையே இல்லை அப்படின்னு அருவவாதிகள் இறைவனுடைய அந்த தோன்றா உருவத்தை வழிபடுறாங்க, பிரம்மத்தை வழிபடுறாங்க. இவங்க பக்குவமானவங்களா, இல்ல உங்களை இந்த ரூபத்துல வழிபடக்கூடிய பக்தர்கள் பக்குவமானவங்களா? அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். யார் பக்குவமானவங்க? உங்களை தோன்றா உருவத்தில் வழிபடக்கூடியவங்க பக்குவமானவங்களா, இல்ல உங்களை இந்த சச்சிதானந்த ரூபம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபத்துல வழிபடக்கூடிய இந்த பக்தர்கள் பக்குவமானவங்களா? இந்த 2 பேர்ல யார் பக்குவமானவங்க? அப்ப பார்த்தோம்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குமோ, என்னென்ன கேள்வி இருக்குமோ அதெல்லாம் ஏற்கனவே கேட்டுட்டாங்க. ஒரு பக்கம் அர்ஜுனன் கேட்டாரு, இன்னொரு பக்கம் பரீட்சித் மகாராஜ் கேட்டாரு, இன்னொரு பக்கம் விதுரர் கேட்டுட்டாரு. இனி கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது, நம்ம படிக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. இது படிக்காதனால தெரியல. சோ இன்னைக்கு மக்கள் குழப்பத்துல இருக்காங்க. கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையா, அப்படி ஒண்ணு உண்டா, இந்த மாதிரி குழப்பம். என்னன்னா இன்னைக்கு இந்த கல்வி இல்லை. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகங்கள்ல இந்த மாதிரி பாடம் இல்லாததுதான் பிரச்சனை. இன்னைக்கு எல்லாம் படிக்கிறது பூரா பௌதிக கல்வி. அந்த பௌதிக கல்வி படிச்சா அது கூட முழுமையான அறிவு இல்லை. பௌதிக கல்வியில கூட முழுமையான அறிவு இல்லை. எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அதை முழுமையெல்லாம் ஆராய்ச்சி படிக்கும். மருத்துவத்தையும் எடுத்துக்கோங்க. மருத்துவத்துறை எடுத்தா இந்த உடம்ப கூறு போட்டு ஆராய்ச்சி படிக்கிறாங்க. ஆனாலும் இதை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது அவங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவானுடைய படைப்பு நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பகவானுடைய படைப்பு நம்ம சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது.
நம்முடைய பௌதிக மூளைக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. அதனால இது சொந்த புத்தியினாலேயோ பகவானுடைய படைப்பு, அவரது லீலைகள், அவரது செயல்கள், அவரது நாம ரூப குணாதிசயங்களை வந்து நம்ம சொந்த முயற்சினாலேயோ இல்ல மனக்கற்பனையினாலேயோ இல்ல ஏட்டு கல்வினாலேயோ இல்ல பௌதிக கல்வினாலேயோ புரிஞ்சுக்க முடியாத. இது வந்து நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்போ பகவானுடைய இந்த மாதிரி சந்தேகம் இது எல்லாருக்கும் இப்ப அதிகமாயிட்டே இருக்கு கலியுகத்துல. அதுல வந்து ஒரு காலத்துல இந்த மாதிரி சந்தேகம் தான் இருந்தது. ஒரு காலத்துல என்ன சந்தேகம் இருந்ததுன்னா கடவுள் உருவமா அருவமான்னு சந்தேகம் தான். ஆனா இப்ப கலியுகத்துல கடவுள் இருக்காரா இல்லையான்னு சந்தேகப்படுறோம். இன்னைக்கு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம் அது இன்னைக்குள்ள இளைய தலைமுறைக்கு நிறைய குழப்பம். ஏன்னா இவங்க இப்போ ஒரு இளைஞர் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஆனா இங்க இளைஞர்கள் வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, இந்த மாடர்ன் சயின்ஸ் தான் நம்புறாங்க, நவீன அறிவியல் தான் எல்லாமே, அது சொல்றதுதான் கரெக்டு. ஆனா அது முற்றிலும் தவறாதுன்னு அவங்களுக்கு புரியல. நவீன அறிவியல் வந்து மாடர்ன் சயின்ஸ் வந்து எதுவுமே தெளிவா சொல்ல முடியாது. அவங்களால எதுவுமே தெளிவா சொல்ல முடியாது. அவங்களுடைய நாலேஜும் முழுமையானது இல்லை. ஏன்னா ஜீவாத்மா குறையுடையவர். நமக்கு 4 குறை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவனுக்கு என்னென்ன 4 குறை இருக்கு? என்னென்ன இருக்கு? நம்ம எல்லாருக்கும் 4 குறை இருக்கு. புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றக்கூடியவங்க, தவறு செய்யறவங்க, ஏமாற்றக்கூடியவங்க, மாயக்குட்பட்டவங்க, ஏமாற்று இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ என் புலன் குறைபாடானது, இந்த குறைபாடுள்ள புலன்களை வச்சுக்கிட்டு குறைபாடற்ற பகவான் எப்படி உணர முடியும் இல்லையா? அதான் கேள்வி. எனக்கு புலன் குறைபாடு இருக்கு, இந்த குறைபாடுள்ள புலனை வச்சுட்டு குற்றமற்றவரும் குறைவற்றவருமான அந்த பவித்திரம், பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம், பகவான் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அவரை வந்து இந்த மூளையினால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால அது அப்படி உணரக்கூடிய விஷயம் அல்ல. அதனால இந்த குழப்பம் இப்ப கலியுகத்துல என்னன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தா முன்னாடி வர சொல்லுங்க அப்பதான் நம்புவேன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கடவுளை காமிங்க பார்க்கலாம். இதுதான் பிரபுபாட்டி சவால் பண்ணாங்க. பிரபுபாதா நீங்க கடவுள் இருக்காருன்னு சொன்னீங்க, கடவுளை காமிங்க பார்க்கலன்னு. பிரபுபா என்ன சொன்னாரு, என்னால காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாது. பிரபுபா சொன்னாரு, என்னால கடவுளை காமிக்க முடியும், ஆனா உனக்கு அந்த பார்வை இல்லை, உன்னால பார்க்க முடியாதுன்னு. ஏன்னா கடவுள் தூய்மையானவர், பவித்திரம், பரிசுத்தமானவர். கிறிஸ்தவர் சொல்ற மாதிரி ஆண்டவர் பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தமான ஆண்டவரை நம்ம பார்க்கணும்னா நாம பரிசுத்தமாகும். அப்போ இந்த அழுக்கு உடிச்ச மனது, பௌதிக ஆசை, காமம், கோபம், பேராசை, இந்த மாதிரி குணங்களை வச்சுட்டு இந்த ஜட கண்களாலையும் ஜட புலன்களாலையும் உணரக்கூடியவர் அல்ல பகவான். அதனால பிரபுபா சொன்னார், என்னால கடவுளை காமிக்க முடியும், உன்னால பார்க்கறது பண்ண சக்தி இல்லைன்னு. அந்த சக்தியும் அவர் தான் கொடுக்கும். அந்த பார்வையும் ஆன்மீக குரு தான் தரணும். அதனால இந்த கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தா நல்லா இருக்கும், கடவுளை காமிக்க நம்புறேன் அப்படிலாம் சவால் விட்டா வேலையாடு. சவால் விட்டு தெரிஞ்சுக்கூடிய விஷயம் இல்லை இது. அது நீங்க எப்படி பிரபுபா இன்னொரு உதாரணம் சொல்லுவார். என்னன்னா, சாயந்தரம் 8 மணி நைட் 8 மணி ஆயிடுச்சு. 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சூரியன் இருக்காருங்கிறாரு, ஒருத்தர் சூரியன் இல்லைங்கிறார். ஒருத்தர் சூரியன் ஒண்ணு உண்டுங்கிறார், இன்னொருத்தர் சூரியன் ஒண்ணு கிடையாது, இருந்தா காமி பார்க்கலாங்க. சூரியன் நைட் 8 மணிக்கு பேசிக்கிறாங்க. சூரியன் ஒருத்தர் சொல்றாரு சூரியன் ஒண்ணு உண்டு, இன்னொருத்தர் சூரியன் ஒண்ணு இல்ல, சரி இருந்தா காமிங்கிறார். அவர் என்ன சொல்ற, நான் காமிக்கிறேன், ஆனா நீ பொறுத்திருக்கணும்னு. காலையில 6 மணிக்கு அவரா வெளியே வருவார். நீ பார்க்கலாம், சூரியன் இருக்கு, நீ பார்க்கலாம், ஆனா பொறுமையா இருக்கணும். அப்புறம் சூரியன் தன்னைத்தானே வெளிப்படுத்தணும். நீங்க சூரியனை போய் ஆர்டர் போட முடியாது. நைட் 8 மணிக்கு வானத்தை பார்த்துட்டு சூரியனை முன்னாடி வா அப்பதான் நம்புவேன் அப்படிலாம் ஆர்டர் போட முடியாது இல்லையா? நைட்டு போய் ஆகாசத்துல பார்த்துட்டு இந்த சூரியன் எங்க இருக்கு, ஆகாசத்துல இருக்கு, ஆனா காணமே இப்போ இல்லையே, நீ இப்ப சொல்ல பார்க்கலாம், சூரியனே நீ இருக்கிற உண்மை, நான் முன்னாடி வா அப்படிலாம் வர வைக்க முடியாது. சூரியனா வந்தா உண்டு, அவரா விரும்பி வரணும். அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் காலையில 6 மணிக்கு சூரியனே தன்னை வெளிப்படுத்துற, இப்படி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பகவான்கிட்ட வந்து ஆர்டர் போட முடியாது. நீங்க கடவுள்னா முன்னாடி வாங்க அப்பதான் நம்புவேன். உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல கடவுளை பார்க்கறது? அதனால இந்த செங்கல் பிரிக்கிறது, இந்த சவுண்ட் விடுற வேலையெல்லாம் கடவுள்கிட்ட, கிருஷ்ணாட்ட வந்து இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் ஆகாது. அப்படின்னா கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்ற வேலையாகாது. நீ இன்னும் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா நீ தான் ஒரு நாள் இல்லாம போவ, அவர் இருக்காரு. நீ கடவுள் இல்லைன்னு சொல்றோம் இல்ல, ஆனா கடவுள் எப்போ இருக்காரு இல்லையா? இல்லைன்னு சொல்றோம் தான் இல்லாம போயிருக்கான்.
கடவுள் எப்போ இருக்காரு. அதனால இது ஒரு முட்டாள்தனமான கருத்து. அது வந்து என்னன்னா, அவங்க பகுத்தறிவுங்கிற பேர்ல கடவுளை மறுக்கிறது கொள்கையா வச்சிருக்காங்க தவிர அது உண்மையான பகுத்தறிவு அல்ல. உண்மையான பகுத்தறிவு என்பது உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேதம் என்ன, உடல் என்ன, ஆத்மா என்ன, ஆத்மா இந்த உடலில் எவ்வாறு செயல்படுகிறது, இந்த உடல் எவ்வாறு இயங்குகிறது, இறைவன் யார், அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அவர் எப்படிப்பட்டவர், இதுதான் உண்மையான பகுத்தறிவு. ஆனா இது அவங்களுக்கு தெரியாது. அவங்க முட்டாள்கள். சரி, அந்த டாபிக் வேற. பட் இங்க என்ன ப்ராப்ளம்னா, இந்த 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆத்மீகவாதிகள். நாத்திகர் வந்து கடவுள் நம்புறது இல்லை. ஆனா ஆத்திகர்கள்ல 2 கேட்டகரி. ஒருத்தர் வந்து கடவுள் உருவம் இல்லைங்கிறான், ஒருத்தர் கடவுள் உருவம் இருக்குங்கிறாங்க. அப்போ கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்கிறாரு, இது என்ன ஒரு குழப்பமா இருக்கு, இதுல யார் பக்குவமானவங்க, கடவுளை உருவம் இல்லைன்னு சொல்ற பக்குவமானவங்களா, இல்ல கடவுளை பகவானே உங்களை உருவ வழிபாடு செய்யறவங்க பக்குவமானவங்களா? பகவான் சொன்னாரு, 2 பேருமே ஆன்மீகவாதிகள் தான். என்ன தோன்றா உருவத்துல வழிபடுறவங்களும் ஆன்மீகவாதிகள் தான். ஏன்னா அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிடல, கடவுளை மறுக்கல, ஆனா உருவம் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அவங்களே ஆன்மீகவாதின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன வழிபடக்கூடிய பக்தரும் ஆன்மீகவாதி தான். இந்த 2 பேர்ல என் பக்தனே பக்குவமானவன் சொல்றாரு. 12.2 12ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகம். இந்த 2 பேர்ல 2 ஆன்மீகவாதியில என்னை தோன்றா உருவத்தில் வழிபடுவரும் ஆன்மீகவாதி தான், பக்தி பண்றவரும் ஆன்மீகவாதி தான். இந்த 2 பேர்ல பக்தனே பக்குவமானவர். அந்த பாதை ரொம்ப இனிமையானது. இனி ஒரு பாதை வந்து அந்த பாதையிலும் என்ன உணரலாம், ரொம்ப கஷ்டம். அதாவது பகவானை உருவமற்றவராக உணர்ந்து அப்படி உணர முடியும். அந்த உணர்வு பூர்ணமானதா இருக்காது, அது ரொம்ப கஷ்டமானது. அந்த பாதையிலிருந்து வீழ்ச்சி அடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மதுரையில இருந்து நம்ம திருநெல்வேலி போகணும். அதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு அழகா ரோடு போட்டிருக்கு, 4 ரோடு. தங்க வழிச்சாலையா, தங்க நாற்கரை சாலை. அரசாங்கம் நம்மகிட்டே பணம் வாங்கிட்டு ரோடு போட்டு நம்மகிட்டே வரியும் போடுறாங்க. அது 2வது, அது வேற விஷயம், அது வேற டாபிக். தங்க நாற்கரை சாலை, அதுல போனா திருநெல்வேலிக்கு ரொம்ப சீக்கிரம் போயிடலாம். டிராபிக் கிடையாது, டிராபிக்கும் அதிகமா இருக்காது. போக ரோடு பெருசாயிடுது இல்லையா, ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, குண்டுகுழி கிடையாது, ஸ்பீடா போயிடலாம். அதே மதுரை திருநெல்வேலிக்கு வேற வழியாவும் போகலாம். எங்கெங்க சுத்தி சிவகாசி சங்கரன் கோயிலாம் சுத்தி போகலாம். ஆனா அந்த வழி வந்து குண்டு குழியுமா இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும், சிலப்போ வந்து போக முடியாம போயிடலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் 2 ரூட்லயே அச்சீவ் பண்ணலாம். இந்த மாதிரி சங்கரன் கோயில், தாளை ஊத்தெல்லாம் சுத்தி கூட திருநெல்வேலிக்கு போகலாம். அப்புறம் நேராகவும் போயிடலாம். அப்ப நேரான ஒரு பாதை இருக்கும்போது நான் ஏன் கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுக்கணும்? இப்போ வந்து பிரபு கார் வச்சிருக்காரு, நான் வந்து திருநெல்வேலிக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். அவர் ஏன் வந்து எளிமையான பாதை இருக்கும்போது ஏன் கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுக்கணும்? அது வந்து வண்டி ரிப்பேர் ஆகலாம், போக முடியாம போயிடலாம், இல்ல கஷ்டப்பட்டு வரணும் அவசியம் இல்லை. அதனாலதான் பகவான் சொல்றாரு, என்னை தோன்றா உருவத்துல வழிபடுறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சில நேரம் என்ன அடைய முடியாம போயிடலாம். கிளேஷோ அதிகர தேசம் அவ்யக்தா சத்த தேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். என்ன தோன்றா உருவத்துல வழிபடுறது துக்கத்துலதான் முடியுங்கிறது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், அது உணர்றது. ஆனா அது முழுமையானது இல்லை. அதே சமயம் பகவானை வழிபடும் போது ஆனந்தம். இது வந்து இந்த அத்தியாயத்துடைய 12ஆம் அத்தியாயத்தில் பகவான் சொன்னார். ஸோ ஹோல் பகவத்கீதை முழுவதுமே நோக்கம் என்ன? பகவத்கீதை நோக்கம் என்னது யாருக்காவது தெரியுமா? பகவத்கீதை நோக்கம் என்ன? பகவத்கீதைக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்லியிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். எதுக்காக சொல்லியிருக்காரு? பகவத்கீதை நோக்கம் என்ன? சரி, நம்மளால வேதங்களை படிக்க முடியாது. அனைத்து உபனிஷத்தின் சாரம், சர்வோபனிஷதோ காவோ. ஆதிசங்கர் என்ன சொல்றாரு, இந்த பகவத்கீதை வந்து கீதோ உபனிஷத் 108 உபநிஷத்தை எடுத்து சாரமா கொடுத்திருக்காரு கிருஷ்ணன். அதாவது வேதங்களுடைய சாரம் பகவத்கீதை, அதே மாதிரி வேதங்களின் சாரம் ஸ்ரீமத் பாகவதம். சோ பகவத்கீதை வந்து எல்லா உபநிஷத்தின் சாரம். சரி, அதனால இப்ப நம்ம இருக்கிற சூழ்நிலையில பகவத்கீதை படிச்சாலே பெரிய விஷயம், அதை புரிஞ்சுக்கிட்டா அதோட பெரிய விஷயம் இல்லையா? அப்படி இருக்கும்போது வேதங்களோ புராணங்களோ படிக்கிறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆச்சாரியன்மார்களும் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம புத்திசாலித்தனமும் இல்லை. அதனாலதான் பகவான் என்ன பண்ணாரு, அனைத்து வேதங்களின் சாரமான கீதோபனிஷத் பகவத்கீதை கொடுத்திருக்காரு. சரி, அப்புறம் வேற என்ன காரணம்? ஒண்ணு வந்து நம்மளால வேதங்களை படிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதனால கிருஷ்ணர் வந்து எல்லா வேலையும் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல பகவத்கீதை கொடுத்துட்டாரு. யாருக்கு பகவத்கீதை அவசியம் அப்படின்னா, எனக்கு முடிவெடுக்க தெரியல, எது சரி எது தப்பு, எது தர்மம் அதர்மம், எது எனக்கு நல்லது, எது எனக்கு கெட்டது,
இந்த மாதிரி குழப்பத்தில் உள்ளவங்களுக்கு பகவத்கீதை அவசியம். அப்படி பார்த்தா நீங்க உலகத்துல எல்லாரும் குழப்பத்துல தான் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல குழப்பத்தில் இல்லாத ஆள் யாரு? எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் பகவத்கீதை அவசியம். பகவத்கீதையை நம்ம ரீசெண்டா கூட பேசிட்டு இருந்தோம் ஒரு கிளாஸ்ல. பகவத்கீதை வந்து எந்த ஒரு நாட்டுக்கோ இனத்துக்கோ மதத்துக்கோ மொழிக்கோ சேர்ந்ததல்ல. பகவத்கீதை எல்லாருக்கும். ஏன்னா உலகத்துல எல்லாரும் இந்தியாவில இருக்க மட்டும் தான் குழப்பத்துல இருக்காங்களா? உலகத்துல எல்லாரும் குழப்பத்துல தான் இருக்காங்க. எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம், ஒரு முடிவு எடுக்க தெரியல. அப்ப அவங்களுக்கு பகவத்கீதை அவசியம். அப்புறம் எஸ், முதல்ல பகவத்கீதை முதல் பாடமே நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. இன்னைக்கு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரும் இந்த உடலை தான் அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க. நான் பாகிஸ்தான், நான் இந்தியா, நான் வந்து அமெரிக்கன், நான் ரஷ்யன். ப்ரோபா அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவாரு, நான் இந்த உடல் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் முதல் அறியாமை. இப்ப பகவத்கீதை நோக்கம் நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது. இந்த அறியாமை உலகம் முழுவதும் இருக்கு. அப்ப ஏன் பகவத்கீதை உலக பொதுமறை நூல்? பகவத்கீதை ஏன் உலக பொதுமறை நூல்? பகவத்கீதை ஏன் எல்லாருக்கும் பொருத்தமானது, எல்லாருக்கும் அவசியமானதுன்னா, குழப்பம் எல்லாருக்குள்ளே இருக்கு, அறியாமை எல்லாருக்குள்ளே இருக்கு. அப்புறம் வேற என்ன காரணம்? கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னது இறைவன் யாரு, அவர் எப்படி சரணடையணும். முதல்ல ஆத்மா யாரு, நாம யாருன்னு சொல்லி தராரு. அப்புறம் அவர் யாரு, ஏன் அவரை சரணடையணும். நீங்க என்ன சொல்லுவது? எல்லா விதமான துன்பங்களுக்கும் பகவத்கீதை தீர்வு. ஜட உலகத்துல நம்ம வந்து ஜென்மமிருத்து ஜெராவியாதி துக்க தோஷான தர்சனம். பகவான் என்ன சொல்றாரு? இதுதான் அறிவு, நாலேஜ். நாலேஜ் என்னன்னா சும்மா ஸ்கூல்ல போய் படிச்சு, காலேஜ்ல படிச்சு டாக்டரோ இன்ஜினியரோ ஆகிறதுல நாலேஜ் இல்ல. அது பௌதிக கல்வி தான். ஆனா உண்மையான நாலேஜ் என்னன்னா ராஜ வித்யா. பகவத்கீதை வந்து ராஜ வித்யா, அறிவின் அரசன். இங்க பகவத்கீதை என்ன நாலேஜ் இருக்குன்னா, முதல்ல இதுதான் நாலேஜ். என்ன நாலேஜ்? அமானித்வம், அகம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரோபாசனம் செய்வம், ஸ்தைரம், ஆத்ம வினிகிரக, ஜென்மமிருத்து ஜெராவியாதி துக்கதோஷா. இப்படி ஒரு 19 விஷயம் சொல்றாரு கிருஷ்ணா. இந்த 19 விஷயம் சொல்லிட்டு அடக்கம், அமைதி, பொறுமை, சாந்தி, ஆச்சாரியனை வழிபடுவது, அப்புறம் பிறப்பு, இறப்பு, முதுமை இவற்றை அறிந்து கொள்வது, இந்த மாதிரி ஒரு 19 விஷயம் சொல்லிட்டு இவற்றைத்தான் நான் ஞானம், அறிவு என்று அறிவிக்கிறேன். இதை தவிர மற்றதெல்லாம் அஞ்ஞானம். அப்போ இன்னைக்கு படிக்கிறாங்க. இன்னைக்கு எஜுகேஷன் வந்து பயங்கரமா வந்து மாடர்ன் எஜுகேஷன். அதுக்கு லாக்ஸ் ஆஃப் ருபீஸ், லட்சக்கணக்கா பணம் செலவு பண்ணி பெரிய படிச்சு அதை விழுந்து விழுந்து படிச்சு அதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். ஆனா என்ன பிரயோஜனம்? முதல்ல அவங்க யாருன்னே தெரியல. சோ இப்படி இந்த பகவத்கீதை மூலமா கிருஷ்ணா நம்முடைய அறியாமை போக்குறாரு. ஃபர்ஸ்ட் பகவத்கீதை கர்ம வினைகளை பத்தி சொல்றாரு. அறியாமையை போக்குறாரு. கர்ம வினைகள்னால வரக்கூடிய அடுத்த பிறப்பு சுழற்சியை வந்து ஸ்டாப் நிறுத்துறது. பகவத்கீதை வந்து இவ்வளவு நம்முடைய அறியாமையை போக்குவது, பிறப்பு சுழற்சியை நிப்பாட்டுறது, அப்புறம் குழப்பத்திலிருந்து விடுவிக்கிறது. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? பிறவியிலிருந்து பிறப்பிலிருந்து விடுபடுறது. இது மாதிரி so many reasons. எல்லாத்துக்கும் மேல பகவத்கீதை மூலமா கிருஷ்ணர் அவருடைய பக்தனாகணும்னு சொல்றார். பகவத்கீதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் கிருஷ்ணருடைய பக்தனாகணும். நம்ம பகவானுடைய பக்தனாகணும். அவர் சரணடையணும், அவர் மேல அன்பு செய்யணும், அவர் சரணடையணும், அவர் பக்தர். இதுதான் ஹோல் பகவத்கீதையுடைய நோக்கமே. பகவத்கீதை நோக்கமே கிருஷ்ணருடைய பக்தனாகணுங்கிறது. அப்ப அதுக்கு வந்து கிருஷ்ணா சிஸ்டமேட்டிக்கா சொல்லிட்டு வர்றாரு. பகவத்கீதை வந்து கிருஷ்ணா ரொம்ப அழகா நமக்கு பிரச்சாரம் பண்றாரு. எப்படி அழகா பிரச்சாரம் பண்றாருன்னா, ஒரு அத்தியாயம் ஸ்ரீ ராதா மாதவ் கி, பல்ராம் கி, ஒரு அத்தியாயத்திலும் அப்படியே நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு. எப்படி? முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனை பேச விட்டார். அர்ஜுனன் நம்மள மாதிரி தான் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி பேசினார். அர்ஜுனன் ஒரு முடிவுக்கே வர முடியல. குழப்பத்தில் இருக்கிறவங்க ஒரு முடிவுக்கு வர முடியுமா? புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அர்ஜுனன் புலம்பி தள்ளிட்டார். இந்த யுத்தம் பண்ண மாட்டேன், இது நியாயம் இல்லை, இது அதர்மம், இந்த பாவமே வந்து சேரும், அப்புறம் வந்து இவங்களுக்கு கொண்டா நம்ம பாவி ஆயிடுவோம், நரகத்துக்கு போவோம், இப்படி எல்லாம் பேசினார் இல்லையா? ஃபர்ஸ்ட் சாப்டர் முதல் அத்தியாயத்துல பூரா கிட்டத்தட்ட ஒரு 46-47 ஸ்லோகம் இருக்கு. அதுல 90% அர்ஜுனன் பேசினதுதான். அப்புறம் சஞ்சய் 1-2 ஸ்லோகம் பேசியிருப்பாரு. கிருஷ்ணன் ஒரே ஒரு ஸ்லோகம் தான் பேசியிருப்பாரு. சேனையோர் பயோர் மத்திய ரதம் இல்ல பீஷ்ம துரோண பிரமுகதா. யாரெல்லாம் வந்திருக்காங்க பாரு அர்ஜுனா. பீஷ்மர் பிதாமகர் பீஷ்மர் வந்திருக்காரு, துரோணர் இருக்காரு. அந்த யுத்தத்துல யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு காமிக்கிறாரு. இது ஒண்ணுதான் கிருஷ்ணர் சொன்னது. மீதி எல்லா ஸ்லோகமும் 90% அர்ஜுனன் சொன்னது. அப்புறம் திருதராஷ்டிரர் 1-2 ஸ்லோகம், அப்புறம் சஞ்சயன்
துரியோதன் கூட 1-2 ஸ்லோகம் சொல்லியிருப்போம். ஆனா அவன் பேரை சொல்லவே இல்லை. நீங்க பகவத்கீதையில பாத்தீங்கன்னா திருத்ராஷ்டிர உவாச்சன்னு இருக்கு, சஞ்சய் உவாச்சம் இருக்கு, அர்ஜுன உவாச்சம் இருக்கு, கிருஷ்ணர் வரும்போது பகவான் உவாச்சன் இருக்கு. ஆனா துரியோதன உவாச்சன் இல்லை. ஏன்னா துரியோதன் பேரை சொல்லக்கூட லாய்க்கு இல்லைன்னு, அதனால துரியோதன உவாச்ச கிடையாது. அதனால துரியோதன பேரை சொல்லலை. அவன் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையே. ஏன்னா அவன் ஒருவேளை அவன் விதுரன் சொல்றதை கேட்டிருந்தா நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காது. துரியோதனா விதுரன் சொல்றது கேட்டிருந்தா, வியாசர் சொல்றது கேட்டிருந்தா, கிருஷ்ணன் சொல்றது கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம பாடிட்டு இருப்போம், ஜெய் துரியோதனா நீ ஜெய் துரியோதனா அவர் புகழ் பாடிட்டு இருப்போம். ஆனா கேட்கலையே இல்லையா? அதனால இந்த துரியோதனா, அவன் பேரு துரியோதனா, துர்புத்தி. சரி, என்னாச்சு? அப்ப பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் நம்மள மாதிரி புலம்பிட்டு இருக்காரு அறியாமையில. 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் சாங்கிய யோகம். சாங்கிய யோகம்னா ஆத்மா பற்றிய தத்துவம். ஆத்மா யாரு, உடல்னா என்ன. 2ஆம் அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் உடலுக்கு ஆத்மாவுக்கு என்ன வித்தியாசம் இதை ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காரு. நிறைய ஸ்லோகம் நீங்க எல்லாம் கூட படிச்சிருப்பீங்க. 3ஆம் அத்தியாயத்துல ஆத்ம யோகத்தை பத்தி, ஆத்ம யோகம் அல்லது புத்தி யோகம், அதுக்கு சாங்கிய யோகம். சாங்கிய யோகம் அப்படின்னா, சாங்கியம்னா எண்ணிக்கை, கவுண்ட் பண்றது. இந்த உடலை பிரிச்சு ஆராயிறது, இந்த பிரபஞ்சத்தை பிரிச்சு ஆராயிறது. இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சு, இந்த உடல்ல என்னென்ன இருக்கு, அது மொத்தம் 24 மூலக்கூறுகள், 5 பஞ்சமகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுணர்வு பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், 3 குணம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு. இதை பிரிச்சு ஆராய்தான் சாங்கிய தத்துவம், சாங்கிய யோகம். அது எங்க முடியும்னா இதோட வேற கண்டுபிடிக்கணும். இப்போ பஞ்சமகாபூதம், இந்த பஞ்சபூதம் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. இப்ப இந்த உடல் இருக்கு, இந்த உடல்லையும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நம்ம உடல்லயும் 5 பூதம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்திலயும் 5 பூதம் இருக்கு. இப்ப இதோடைய கூட்டு கலவை தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது, இந்த உடம்பு இயங்குதுன்னு சொல்றோம். அப்ப இத ஆராய்றது சாங்கிய யோகம். இது எங்க முடியணும்னா இதோட மூலம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதோட மூலம் யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணர் இல்ல ஏது பஞ்சபூதம், கிருஷ்ணர் இல்ல ஏது இந்த பிரபஞ்சம். சோ கிருஷ்ணா தான் வேறு, கிருஷ்ணாவை கண்டுபிடிக்கணும். அப்ப சாங்கிய யோகம் எங்க முடியுதுன்னா பக்தியில முடியுது. சாங்கிய யோகம் எங்க முடியுது? சாங்கிய யோகம் மட்டுமல்ல, எல்லா யோகம் பக்தியில முடிஞ்சாதான் அது பக்குவமாகும். ஒருத்தர் எந்த யோகா பிராக்டிஸ் பண்ணாலும் அது பக்தியில முடியணும். யோகானா என்னதப்போ? யோகானா இறைவனோடு இணைவது. யுஜ்யதே இது யோகா, அதாவது பகவானோடு சம்பந்தப்படுறதா யோகம். அப்போ ஒரு குறிப்பிட்ட யோகத்தின் மூலமா பகவானை அடையிறது, அந்த யோகத்தை பிராக்டிஸ் பண்றது. அப்போ சாங்கிய யோகம்னா இந்த 24 மூலக்கூறுகளையும் பிரித்து ஆராய்ந்து இந்த மூலக்கூறுக்கு வேறு யாரு, இந்த மூலக்கூறுக்கு ஆதாரம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவரை சரணடைறது. அதான் சாங்கியம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, அது சொல்லிட்டு இந்த உடலுக்கு ஆத்மாவுக்குள்ள வித்தியாசம் சொல்லிட்டு அப்புறம் அவர் பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு. அதுலதான் இந்த 2ஆம் அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் அல்லது பக்தி தொண்டுக்கு பக்தி யோகம் அல்லது புத்தி யோகம் பேர். அந்த வேர்ட்ஸ் இருக்கு பகவத்கீதையில. அதுக்கப்புறம் 3ஆவது அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் கர்மத்தை எப்படி யோகமா பண்ணணும்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய கர்மத்தை யோகமா பண்ணல அப்படின்னா, கர்மத்தின் மூலமா இறைவனோடு சம்பந்தப்படலைன்னா அதோட ரிசல்ட் நம்ம அனுபவிக்கணும். அது புண்ணியமா இருந்தா அந்த புண்ணியத்தை அனுபவிக்கணும், பாவமா இருந்தா பாவத்தை அனுபவிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க எல்லாரும் வியாபாரம் பண்றீங்க, கடை வச்சிருக்கீங்க, ஜுவல்லரி ஷாப் இருக்கு, சிலர் பிசினஸ் பண்றோம். அப்ப என்ன பண்றோம்? சிலப்ப நம்ம எல்லாம் உண்மையை சொல்லியா வியாபாரம் பண்ண முடியும்? ஒரு கத்திரிக்காய் வியாபாரம் பண்றவரு அந்த கத்திரிக்காய் உண்மையை சொல்லியா வைக்க முடியும்? இது நான் ஆர்கானிக்கா பண்ணுங்க, நான் ரசாயனம் போடவே இல்லை, இது ரொம்ப விலை கம்மியா கொடுக்குறேன், லாபமே இல்லாம. இந்த வியாபாரி என்ன சொல்லுவாங்க, லாபமே இல்லாம கொடுக்குறேன். அது உண்மையா? லாபமே இல்லைன்னா அப்ப ஏன் வியாபாரம் பண்ணணும்? லாஜிக்கே இல்ல. லாஜிக் என்னதுன்னா, ஒரு வியாபாரி சொல்லுவாரு, லாபமே இல்லைங்க, நான் லாபமே இல்லாம கொடுக்குறேங்க. அப்புறம் எங்க நீங்க எப்படிங்க கடைக்கு பணம் கட்டுவீங்க, வேலைக்காரங்க எப்படிங்க சம்பளம் கொடுப்பீங்க இல்லையா? சோ லாபமே இல்லாம பண்ண முடியாது. அப்போ அந்த லாபம் வரும்போது அது கர்மா நமக்கு வருது. அப்ப அது கிருஷ்ணனுடைய சேவைக்கா அர்ப்பணிக்கலைன்னா அந்த கர்ம வினை நமக்கு வரும். யஜ்ஞாதா கர்மனோ அந்நியத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரம். விஷ்ணுவுடைய திருப்திக்காக யாகம் செய்யுது. நம்ம செய்யக்கூடிய செயல் பகவானை திருப்திப்படுத்தணும். அது வியாபாரமோ வேலையோ கல்வியோ படிக்கிறதோ, ஒருத்தர் மாணவரா இருக்கலாம்,
ஒருத்தர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு வீட்டுல வந்து சாதாரண வீட்டுல வேலை பார்த்துக்கிற மனைவியா இருக்கலாம், இல்ல வியாபாரம் பண்ற கணவரா இருக்கலாம், இல்ல படிக்கிறக்கூடிய குழந்தைய மாணவரா இருக்கலாம். நம்முடைய உத்தியோக கடமை எடுத்துட்டு அது மூலமா நம்ம விஷ்ணுவை திருப்திப்படுத்துறோமா? அதான் அல்டிமேட் கோல். அப்படி இல்லைன்னா அந்த கர்ம வினை வரும். அப்ப 3ஆம் அத்தியாயத்துல எப்படி கர்மத்தை யோகமா பண்ணணும்னு சொல்றாரு. 4ஆம் அத்தியாயத்துல பகவானை பற்றிய கான்பிடென்ஷியல் நாலேஜ், அதாவது டிரான்சென்டென்டல் நாலேஜ், உன்னதமான அறிவு. உன்னதமான அறிவு, டிரான்சென்டென்டல் நாலேஜ். அதாவது கிருஷ்ணர் யாரு, அவர் எப்படி இந்த பூமியில இறங்கி வராரு, அவர் எதுக்காக வராரு, இங்க வந்து என்ன செய்யறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன நன்மை, அதெல்லாம் சொல்றாரு. கிருஷ்ணரை வந்து நிறைய பேரு சாதாரண மனிதனா, பகவானை பத்தி நிறைய பேர் நிறைய மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஒரு சிலர் அவர் சாதாரண மனிதன் நினைக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து ஒரு ராஜான்னு நினைக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து அவர் வந்து இந்த கோகுலத்துல வந்து அவர் வந்து யசோதாவுடைய குழந்தை, அவர் ஒரு வைசியர் நினைக்க, இப்படி யாருன்னா இப்படி நினைக்கலாம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் முழுமுதற் கடவுள். அப்ப இந்த லீலைகள்லாம் பண்றதுனால அவர் அது ஆயிடுறது இல்ல. அவர் சத்திரிய குலத்துல வந்தனால அவர் சத்திரியன் இல்ல, அவர் வந்து ஆயர் குலத்துல இருந்தனால ஒரு இடையர் குலத்தை சார்ந்தவர் இல்ல, பகவான் எந்த குலத்தையும் சார்ந்தவர் அல்ல, அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதான் 4ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு. அதே மாதிரி அவர் இந்த பூமியில அவதரிக்கும் போது நம்மள மாதிரி உடம்பு எடுத்துக்கிறது இல்ல. இப்ப நாம ஜீவாத்மா, நம்ம இந்த பூமியில வந்தோம், நம்ம ஒரு உடம்பு எடுத்துக்கிறோம், ரைட்டா? நம்ம எல்லாருமே அம்மாவுடைய கருவுல வந்து அந்த கருவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு கிடைச்சு அந்த உடம்பு வளர்ந்து அது வந்து பிரபுபார் சொல்ற 6 விதமான மாற்றம் நடக்குது இந்த உடல்ல. 6 விதமான மாற்றம். தாயினுடைய கருவுல தோன்றி சிறுகாலம் படிப்படியா வளர்ச்சி அடைந்து சிறுகாலம் தங்கி இருந்து அப்புறம் வெளியே வந்து அப்புறம் வளர்ச்சி கொடுத்து ஒரு நாள் இந்த உடலை விடுறோம். கிருஷ்ணர் அப்படி இல்லை. கிருஷ்ணாவுடைய உடல் ஆன்மீகமானது. கிருஷ்ணா வந்து பிறப்பற்றவர். அஜா அப்படின்னா பிறப்பற்றவர். ஆக்சுவலி ஆத்மாவும் அஜா தான், நாமளும் பிறப்பற்றவங்க தான். ஆனா இந்த உடல் எடுத்ததுனால கஷ்டப்படுறோம். ஆத்மா இருக்கு, இந்த உடல்ல ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா பிறப்பற்றது. ஆனா ஏன் கஷ்டப்பட்டு இருக்கு, இந்த உடல் எடுத்தனால கஷ்டப்பட்டு இருக்கு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவர் இந்த உடல் எடுத்துக்கல, அவர் சொந்த சரீரத்தோட வர்றாரு. அப்ப அவர் எப்படி இந்த பூமியில இறங்கி வர்றாரு 4ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு 4.6. அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாப்ய சம்பவாமி ஆத்மமாயா. கிருஷ்ணா வந்து பிறப்பற்றவர். அஜோபிஷன் அவ்யயாத்மா. நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும் நான் உயிர்வாழி மத்தியில தோன்றினேன். எப்படி? என் சொந்த சரீரத்தோட வர. கிருஷ்ணா வந்து இந்த பூமியில வரும்போது அவர் சொந்த சரீரத்தோட வர்றாரு. நம்ம இந்த பூமியில வரும்போது ஒரு சரீரத்தை வாடகைக்கு வாங்கிக்கிறோம். அந்த வாடகைக்கு வாங்கின சரீரத்தை சொந்தம் நடிச்சிட்டு இருக்கிறோம். அதான் முட்டாள்தான். நம்ம என்ன பண்ணிடுறோம், கிருஷ்ணா இந்த பூமியில வரும்போது அவர் ஆன்மீக உடலோட வர்றாரு. கிருஷ்ணனுடைய உடல் ஆன்மீகமானது, அது பௌதிகமானது இல்ல. கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணாவுடைய நாமம், அவர் ரூபம், அவரது லீலைகள், அவரது செயல்கள் எல்லாம் ஆன்மீகமானது, திவ்யமானது, ஆன்மீகமானது. அது 9ஆவது ஸ்லோகத்துல சொல்றாரு, ஜென்ம கர்ம சமய திவ்யம் சொல்லிட்டாரா. சோ இப்படி கிருஷ்ணாவுடைய நாம ரூப குணாதிசயங்கள் திவ்யமானது, ஆன்மீகமானது. நம்ம என்ன பண்றோம், ஜீவாத்மா இந்த பூமியில வரும்போது ஒரு சரீரத்தை வாடகைக்கு வாங்கிக்கிறோம், அதை சொந்த வேலை கொண்டாடுறோம். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த சரீரத்தை விட்டு போய்தாகணும். எப்படி பழைய வீட்டுல இருந்து புதிய வீட்டுக்கு போறோமோ, இப்ப இந்த பழைய வீட்டுல இங்க இருக்கோம், நாளைக்கு இதே இடத்துல ஒரு புதிய வீடு கட்டுறோம்னா இங்க இருந்து அங்க மாறிடுறோம். ஐயோ பழைய வீட்டுல விட்டு போயிட்டேன்னு அழுதுட்டா இருக்க போறோம் இல்லையா, புதிய வீட்டுக்கு. அந்த மாதிரிதான் ஆத்மா வந்து பழைய உடலை விட்டு புதிய உடலுக்கு போகும். இப்படி நம்ம உடல் மாறிட்டே இருக்கும், ஆனா கிருஷ்ணன் உடல் மாறுவதில்லை. சோ இப்படி 4ஆம் அத்தியாயத்துல பகவானை பற்றி ஞானம், அவருடைய தெய்வீகமான, அவரை பற்றி தெய்வீகமான அறிவு கொடுக்கிறார். அந்த தெய்வீகமான அறிவு உங்களுக்கு வேணுமா? இறைவன் யாரு, இறைவனுடைய அதிசயம் என்ன, படைப்பு எப்படி நடக்குது, அவர் எப்படி படைப்புக்கு இறைவன் கர்த்தாவா இருக்காரு, பகவான் எப்படி எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு, அவரை பற்றி ஞானம் வேணுமா? தத் விதி, அந்த ஞானம் வேணுமா? பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. இறைவனை பற்றி ஞானத்தை வந்து குதர்க்கமான கேள்வி கேட்டு புரிஞ்சுக்க முடியாது. வீண் ஆராய்ச்சி பண்ணியும் குதர்க்கமா கேள்வி கேட்டாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு பணிவா அடக்கமா சேவை செய்து அந்த தன்னை உணர்ந்த ஆத்மா நமக்கு வெளிப்படுத்துவார். இறைவன் யாரு, கிருஷ்ணர் யாரு, அவரது நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, அவரது மகிமை என்ன, ஆன்மீக குரு நமக்கு வெளிப்படுத்துவார். அப்புறம் 5ஆம் அத்தியாயத்துல எப்படி கர்மயோகத்தை வந்து பற்று இல்லாம செய்யறது, நிஷ்காம கர்மயோகா. நம்ம செய்யக்கூடிய கர்மத்தை எப்படி பற்று இல்லாம கிருஷ்ணருக்காக, அல்லது கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செய்யறது. நம்ம செய்ய வெறும் கர்மத்தை யோகமா செய்யாம எப்படி கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்யறது, கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்யறதுன்னு 5ஆம் அத்தியாயம். 6ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணன் மேலும் வந்து தியான யோகத்தை பத்தி சொல்றாரு. இது வரைக்கும்
கர்மயோகம் சொன்னாரு, ஞான யோகம் சொன்னாரு. 4ஆம் அத்தியாயம் ஞான யோகம், இறைவனை பற்றி ஞானம். அந்த ஞானம் இருந்து வரும்போது ஒருத்தர் எல்லா பாவத்திலிருந்து விலகி வருவான். ஞானம் ஏற்படும்போது நான் செய்யற தவறு, இந்த பாவங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி புண்ணிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு வரும்போது அவன் வந்து என்ன ஆகுறான், ஞான யோகத்துக்கு வரான். ஆனா ஞான யோகம் முழுமையானது இல்லை. அதுதான் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்களை பகவான் சொல்றாரு. கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகா சிஸ்டமேட்டிக்கா பிரச்சாரம் பண்றாரு. 3ஆம் அத்தியாயத்துல கர்மயோகத்தை சொல்லிட்டு 4ஆம் அத்தியாயம் கர்மத்தோட உயர்ந்தது ஞானம்ங்கிறார். ஞானத்தை காட்டிலும் உயர்ந்தது கிருஷ்ணருக்காக செயலாற்றுறது. நிஷ்காம் ஜெய் ஸ்ரீ ராதா மாதவுக்கு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது ஞானத்தை விட உயர்ந்தது. 6ஆம் அத்தியாயத்துல மேலும் வந்து கிருஷ்ணர் வந்து ஞான யோகத்தை பத்தி சொல்றாரு. ஆனா அது ரொம்ப கஷ்டம். அர்ஜுனன் நிராகரிச்சுட்டாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்றாரு, என்னால மனதை கட்டுப்படுத்த முடியல. அப்ப வந்து சோசியல் மீடியா கிடையாது, பேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஒரு டிவி கூட கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கூட கிடையாது. அந்த மாதிரி காலத்துல அர்ஜுனன் சஞ்சய் பாத்தீங்களா, அது டிரான்ஸ்ஜெண்டர் டிவி, அது தெய்வீகமான லைஃப் டைம். சோ அந்த டெலிவிஷன் வந்து ஸ்பிரிச்சுவல் டெலிவிஷன், ஆன்மீக குருடைய பார்வையினால. இப்போ உதாரணத்துக்கு மும்பைல ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து நம்ம டிவியில பாக்குறோம், இது பௌதிகமானது. ஆனா குருக்ஷேத்திர இடத்துல நடக்கிற யுத்தத்தை அஸ்தினாபுரத்துல உட்காந்து சஞ்சய் சொல்ற வியாச பிரசாதா, வியாசருடைய கருணையினால குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்குதுங்கிறத அஸ்தினாபுரத்துல உட்காந்து சொல்றாரு. அப்போ வந்து எந்த ஒரு மாடர்ன் சயின்ஸும் மாடர்ன் டெக்னாலஜி கிடையாது. இப்ப இருக்கிற நவீன முட்டாள்தனமான அறிவியல் கிடையாது. ஆன்மீகம் வந்து ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஆன்மீக அறிவியல் நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு ஆன்மீகங்கிற அறிவியல் இல்லைன்னா பௌதிக அறிவியலே கிடையாது. கிருஷ்ணர் தான் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். கிருஷ்ணர் இல்லைன்னா சயின்ஸே கிடையாது. சயின்ஸ் மட்டும் எங்க இருந்தது, கிருஷ்ணர் இருந்தா அது. அதனால 6ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து தியான யோகத்தை பத்தி சொல்லும் போது அர்ஜுனன் சொன்னாரு, என்னால அதை பண்ண முடியாது. நீங்க சொல்ற கஷ்டம் எனக்கு ரொம்ப, யோகா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது என்னால பண்ண முடியாது. இப்ப இங்க எல்லா குடும்பஸ்தர்களா இருக்கும். நீங்க வீட்டை விட்டு வாங்க, வீட்டை விட்டு வெளியே வாங்க, கடைக்கு போகாதீங்க, கடையை திறக்காதீங்க, கூட்டிட்டு எல்லாம் வாங்க, இங்க உட்காந்து நான் தலைகீழ நிக்க சொல்றேன், தலைகீழ உட்காந்து யோகா பண்ணுங்கன்னு ஒருத்தர் இங்க வரமாட்டேன் இல்லையா? ஸோ ப்ராக்டிக்கலா இருக்கணும்ல. எனக்கு ஃபேமிலி வேண்டாம், குடும்பம் வேண்டாம், எனக்கு வியாபாரம் வேண்டாம் விட்டுட்டு அவ்வளோ ஈஸியால விட்டுட்டு போயிட முடியாது. அப்ப அர்ஜுனனும் குடும்பஸ்தரா இருக்காரு, அவர்களையும் விட்டுட்டு வர முடியாது. அதனால அது ப்ராக்டிக்கல், அது எல்லாருக்கும் பொருத்தமானது இல்லை. அது நீங்க பண்ணக்கூடிய தியான யோகத்தையும் பக்குவமா பண்ணக்கூடிய யோகிகள் இன்னைக்கு கிடையாது. அதனால அர்ஜுனன் சொன்னாரு, இது என்னால பண்ண முடியாதுன்னு. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஃபைனல் கன்க்ளூஷன். இந்த 6 அத்தியாயம் சொல்லிட்டு 6ஆம் அத்தியாயத்துல என்ன சொல்றாரு, யோகினாம் அபிசர்வேஷாம் மத்கதேன் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமயுக்த தமம். எல்லா யோகிலும் சிறந்தவரும் பக்குவமானவர் யாருன்னா, எப்போதும் என்னை உள்மனதில் நினைத்துக் கொண்டு என் பக்தனே பக்குவமானவர். அவர் கடையில உட்கார்ந்துருக்கலாம், வியாபாரத்துக்கு போயிருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், காலேஜ் போயிருக்கலாம், இல்ல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் தான் பர்ஃபெக்ட் யோகி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகி. கிருஷ்ணரே சான்றிதழ் கொடுத்துட்டார், கிருஷ்ணரே சர்டிபிகேட் பண்ணிட்டார். அவர் தான் பக்குவமான யோகி. 7ஆம் அத்தியாயத்துல திரும்பி கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவரை பற்றிய ஞானம், பூர்ணத்தின் ஞானம், கிருஷ்ணரை பற்றிய நாலேஜ் ஆஃப் தி அப்சல்யூட் ட்ரூத், பரமசத்தியத்தை பற்றிய ஞானம். அதுல என்ன சொல்றாரு, நீ பரமசத்தியத்தை பற்றி என்ன ஞானம் வளர்த்துக்கிட்டாலும், ஒரு ஞானி வந்து தலை குப்புற நின்று சாஸ்திரம் படிச்சு 4 வேதங்களை கரைச்சு குடிச்சு அவர் என்ன பண்ணாலும் வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் உணர்றதுக்கு பல பிறவி ஆகுண்டு. பகுநாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. அப்படி ஒரு ஞானி பக்தனாகிறது ரொம்ப அரிது. அது எப்ப நடக்கும், பக்தருடைய சங்கம் இருந்தாதான் நடக்கும். பிரபுபாதுடைய சங்கமோ ஆச்சாரியருடைய சங்கம் பகவானுடைய கருணை இருந்தாதான். சைதன்ய மாவுடைய கருணையானதான் சர்வபௌம பட்டாச்சாரியர் ஒரு பெரிய ஞானி, அவர் பெரிய மாயாவாதி. கேள்விப்பட்டீங்களா? கதை சொல்லியிருக்காங்களா, சர்வபௌம பட்டாச்சாரியர் கேட்டிருக்கீங்களா? சர்வபௌம பட்டாச்சாரியர் ஒரு பெரிய ஞானி அவர். ஆனா ஒரு பெரிய மாயாவாதி, அவர் கடவுள் உருவம் இல்லைன்னு நடிச்சிட்டு இருந்தவர். சைதன்ய மாவுடைய கருணையால ஒரு பெரிய பக்தர் ஆனார். அதே மாதிரி காசியில வந்து சைதன்ய மாபுரம் யாத்திரை போயிருந்த போது
பிரகாசானந்த சரஸ்வதி ஒரு பெரும் சன்னியாசி மாயாவாதி, 60,000 சீடர்கள், அவ்வளவு பெரிய சைதன்ய பாபு கிருஷ்ண பக்தரமாக்குனார். அப்ப பகவானுடைய கருணை இருந்தாதான் ஒரு ஞானி அந்த மாயாவாத தத்துவத்தை விட்டுட்டு பக்திக்கு வர முடியும். அதே மாதிரி சுத்த பக்தருடைய கருணை இருக்கு. பிரபுபாதர், பக்தி சித்தாந்த மகாராஜ் மாதிரி ஆச்சாரியருடைய கருணை இருந்தாதான் ஒருத்தர் பக்திக்கு வர முடியும். சோ இப்படி பகவான் 7ஆம் அத்தியாயத்துல நீ என்னதான் ஞானத்தை வளர்த்துக்கிட்டாலும் கிருஷ்ணரை வாசுதேவனை சரணடையவில்லை என்றால் அது நீ உணர்றதுக்கு ஒரு ஞானிக்கு பல பிரிவாகும். பாருங்க, பக்தியோட சிறப்பு என்னன்னா எல்லா யோகம் பக்தியில முடியுது. இப்போ ஒரு 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 ஞானி வந்து சாஸ்திரங்களை ஆராய்ச்சி பண்ணி பல பிறவிக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறாரு வாசுதேவன் தான் காரணம். பாகவதத்துல முதல் ஸ்லோகமே ஓம் நமோ பகவதே வாசுதேவன். அப்ப ஞானத்துடைய முடிவு பக்தியில ஆரம்பம், ஞானத்துடைய முடிவு பக்தியில ஆரம்பம், யோகத்துடைய முடிவு பக்தியில ஆரம்பம். ஒரு தியான யோகி 8 நியமங்களை கடைபிடிக்கணும். அஷ்டாங்க யோகம் 8 நியமங்கள்: யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியான, சமாதி. 7ஆம் நிலை தியானம். ஒரு அஷ்டாங்க யோகியோடைய 7ஆம் நிலை தியானம் பக்தியில ஆரம்பம். இஸ்கான்ல வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, கையில ஜபமாலையை கொடுத்து நீங்க ஜப தியானம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம். அப்போ அஷ்டாங்க யோகத்தின் 7ஆம் நிலை பக்தியில ஆரம்பம். 8ஆம் நிலை சமாதி. நம்ம ஜபமாலை கையில வாங்கினே சமாதி நிலை அடைஞ்சிருவோம். என்ன பண்ணிடுவோம், தூங்கிடுவோம். ஆனா உண்மையான சமாதி மனதை கிருஷ்ணர் மேல நிறுத்துறது. அதாவது பாருங்க, நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் ரொம்ப சந்தோஷப்படணும், ஒரு கிருஷ்ண பக்தர் ஏன் ரொம்ப சந்தோஷப்படணும்னா, நீங்க நிறைய பேர் தூக்கமே வராம கஷ்டப்பட்டு இல்லையா? வியாபாரத்துல வந்து இன்னைக்கு என்ன நடக்க போதுமோ, தங்க விலை கிடுகிடுன்னு ஏறுது, யாராவது வருவாங்களா, அது வேற பிரச்சனை. கவர்மெண்ட்ல அடுத்து என்ன டாக்ஸ் போட போறாங்க, டாக்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, தூக்கமே வராது இல்லையா? அது ஒரு பக்கம். அரசியல்வாதிக்கு எவன் என் பதவியை பறிச்சிருவானு ஒரு கவலை, அது ஒரு பக்கம். என் ஊழலை யாரை வெளிப்படுத்திடுவாங்க ஒரு கவலை, அதனால தூக்கம் வராது. சினிமா நடிகை என் படம் ஓடுமா ஓடாது, அவனுக்கு தூக்கம் வராது. அவன் ரசிகனுக்கு என்ன பிரச்சனைனா, என் தலைவர் படம் ஓடுமா ஓடாது, அவனுக்கு தூக்கம் வராது. பணம் போட்டவனுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காது, அவனுக்கு தூக்கம் வராது. பள்ளிக்கூடத்துல பரிச்சை எழுத பையன் நான் பாஸ் ஆவானா நல்லமா, அவனுக்கு யாருக்குமே இந்த ஜனகுலத்துல தூக்கமே வரமாட்டேங்குது. நிறைய பேர் ஸ்மார்ட் போன் கையில வச்சு தூங்காம இருக்காங்க. நம்ம பாருங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சோடனே குணவுதான், பாகவதம் கேட்க ஆரம்பிச்சோடனே தூக்கிடுவோம், புத்தகத்தை பிரபார் புத்தகத்தை திறந்தோடனே தூக்கிடுவோம் இல்லையா? தூக்கம் வந்து கிருஷ்ண பக்தருக்கு மட்டும்தான் சாத்தியம், வேற யாருக்குமே சாத்தியம் இல்லை. இந்த உலகத்துல யார வேணா எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, தூக்கம் யாருக்குமே சாத்தியம் இல்லை. அப்ப பக்தர்கள் சந்தோஷமா இருக்காங்க. அதனால நிறைய பேர் புரியல, எப்படி கிருஷ்ண பக்தர்கள் சந்தோஷமா இருக்காரு. ஜபம் பண்ணாலும் தூங்கிடுவாங்க, பாகவதம் கேட்டாலும் தூங்கிடுவாங்க, புத்தகத்தை படிச்சாலும் தூங்கிடுவாங்க, மொபைல் போன் பார்க்கும்போது தூங்கிடுறாங்க. மாதாஜி லெக்சர் கேட்கும் போது தூங்கிடுறாங்க, சிலப்ப பேசுறவரும் தூங்கிடுறாரு, போன்ல கேட்கும் போது தூங்கிடுறாங்க. அதனால நமக்குதான் நிம்மதியான வாழ்க்கை. ஏன்னா நம்ம கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டோம், அதனால நிம்மதியான வாழ்க்கை. அப்புறம் இதுதான் சீக்ரெட். வாங்க, அட்லீஸ்ட் கிருஷ்ண பக்தியில வந்து நிம்மதியா தூங்கவாது செய்யலாம் இல்லையா? இங்க பகவான்கிட்ட போறீங்களோ இல்லையா, நிம்மதியா தூங்கவாது செய்யலாம். வாங்க. சோ கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகா 8ஆம் அத்தியாயத்துல எப்படி அவரை அடையிறதுன்னு சொல்றாரு. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரம் யுத்யச்ச மையர்பித மனோபுத்தி மாமே வேஷி அசம்சய. சந்தேகமே வேண்டாம் அர்ஜுனா, நீ என்ன செயல் பண்ணாலும், நீ என்னவா இருக்கியோ, என்ன வியாபாரம் பண்றியோ, என்னவா இருக்கியோ, இல்ல நீ ஒரு சத்திரியனா இருக்க, நீ உன் கடமையை செய்யி. ஆனா உன் மனம் புத்தியில எனக்கு அர்ப்பணம் பண்ணி நீ என்னைய நினைச்சிருந்தா சத்தியமா நீ என்கிட்ட வந்துருவாங்க. அதனாலதான் இந்த 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் தூய பக்தி தொண்டை வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. பியூர் டிவோஷன், எப்படி அவரை அடையணும், அவர் மேல எப்படி அன்பு செய்யணும் எல்லாம் சொல்றாரு. 15ஆம் அத்தியாயம் வரும்போது இந்த புருஷோத்தம் யோகம், இதுல ரொம்ப அழகான இந்த அத்தியாயம். இந்த புருஷோத்தம் யோகத்துல ஸ்டார்டிங்ல கிருஷ்ணர் என்ன பண்ண, ஒரு டவுட் கேட்ட மாதிரி, இது இந்த ஏதோ ஒரு அரச மரத்தை உதாரணமா கொடுத்திருக்காரு. என்ன ஒண்ணு புரியல, மரம் தலைகீழா இருக்கு, வேறு மேல இருக்கு, கிளைகள் கீழே இருக்கு. ரொம்ப இல்ல, ஒன்னும் அழகான ஒரு ஊமை தான். கிருஷ்ணர் ரொம்ப அழகா புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்போ இந்த ஜட உலகத்துல ஒரு மரம் பாக்குறோம், ஒரு அரச மரம், அது வேர் கீழே இருக்கு, கிளைகள் மேல இருக்கு. ஆனா அதே அரச மரம் ஒரு குளத்தங்கரையிலயோ இல்ல ஒரு ஏரிக்கரையிலோ இருந்தா எப்படி தெரியும்? அந்த அரச மரம் அந்த குளத்துல ஏரியில இருக்கிற தண்ணியில பிரதிபலிக்கும் போது அது வந்து வேறு மேல இருக்கிற மாதிரி, கிளைகள்லாம் கீழே இருக்கிற மாதிரி காமிக்கும் இல்லையா?
இப்போ அரச மரம் நிலத்தில் இருக்கிறது நேராதான் நிக்குது. ஆனா அது பிம்பம் வந்து அந்த குளத்தினுடைய தண்ணியில விழும்போது அது தலைகீழ தெரியுது. அதுதான் கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒண்ணு ஆன்மீக உலகம், இன்னொன்று பௌதிக உலகம். இது நிஜம். எது நிஜம்? அந்த ஏரி கரையில் இருக்கிற அரச மரம் நிஜம், அந்த குளத்தங்கரையில் இருக்கிற அரச மரம் நிஜம். அது ஆன்மீக உலகம். அதோடைய பிம்பம் தெரியுது இல்லையா தண்ணியில தலைகீழ, அது நிஜம் அல்ல, அது தற்காலிகமானது, அது மாயை. அதுதான் இந்த ஜட உலகம். அப்போ நம்ம வந்து கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகத்துல இருக்க வேண்டியவங்க. ஆனா எப்படியோ ஜட உலகத்துல விழுந்துட்டோம். இப்ப என்ன ஆச்சு? இதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணன் சொல்லி இது உண்மை இல்ல. அப்புறம் அதை ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த நிஜமான ஆன்மீக உலகம், பகவானுடைய ஆன்மீக உலகம் நிஜமானது, வைகுந்த லோகம். அதை பற்றி இந்த 15ஆம் அத்தியாயம் சொல்றாரு. நதத் பாஷேதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. என்னுடைய உலகத்துல வெளியில உள்ளவங்க, என்னுடைய உலகத்துல சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அங்க ஒருத்தர் வந்துட்டா திரும்ப இங்க வர வேண்டியதில்லை, அது நித்தியமானது. ஆனா இந்த ஜட உலகம் இருள் இருந்தது. இங்க சந்திரன் தேவை, சூரியன் தேவை, மின்சாரம் தேவை, இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இங்க இருந்து வாங்க, என்ன உலகத்துக்கு வாங்கங்கிற. ஆனா அது ஈஸி இல்ல. அது இந்த அத்தியாயம் என்னன்னா ரொம்ப அழகான ஒரு சாப்டர். என்ன சொல்றாரு கிருஷ்ணா, பகவானை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகா ஆன்மீக உலகம் நித்தியமானது, அது அழிவற்றது, அது உண்மையானது, அங்க வந்து எல்லாம் ஆனந்தமானது, அங்க சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை, அங்க ஒருத்தர் போன துன்பப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அங்க துன்பமே கிடையாது. அதான் வைகுந்தா, there is no misery, துன்பமே கிடையாது. அதோடைய நிழல், அதோடைய சாயா, அதோடைய பிம்பம் தான் இந்த ஜட உலகம். இந்த ஜட உலகம் தலகுப்புற இருக்கு, ஒரு மரம் தலகுப்புற இருக்கிற மாதிரி. இங்க எப்படி இருக்கு? வேர் மேல போகுது அந்த தண்ணியில, அந்த ஏரியில தெரியக்கூடிய மரத்துல வேர் வந்து மேல இருக்கிற மாதிரியும் கிளைகள்லாம் சைட்ல கீழே போற மாதிரி இருக்கு. அப்போ பகவான் என்ன சொல்றாரு, இந்த ஜட உலகம்ங்கிறது வந்து பிரம்மலோகம் வரைக்கும். அப்ப இந்த வேர் எங்க தொடங்குது? பிரம்மலோகத்திலிருந்து தொடங்குது. அதனால தலகுப்புற இருக்கு. அப்ப பிரம்மலோகத்திலிருந்து இந்த பாதாள லோகம் வர, பிரம்மலோகத்துல பாதாள லோகம் வர 14 லோகத்துல இது பௌதிகமானதுதான். அதனாலதான் மேல் உலகங்கள், வேர் மேல இருக்கு, கிளைகள் கீழே இருக்கு. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீ இந்த பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் உங்களுக்கு உன்னால நிம்மதியா இருக்க முடியாது, திரும்பி பிறப்பிறப்பு வரும். பிரம்ம புவனா லோகா, பிரம்மதேவனுக்கே பிறப்பிறப்பு இருக்கும் போது நீங்க எந்த உலகத்தில் போனாலும் யாராவது வருவான். என்ன கசிபு, அப்புறம் வந்து பலிமராஜ், அப்புறம் வந்து ராவணன், எங்கேயுமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க. இல்லாட்டி நம்ம ஒரு அரசியல்வாதி வருவார், நிம்மதியா இருக்க மாட்டாங்க. இந்த ஜன உலகத்துல அரசியல்வாதி நிம்மதியா இருக்க மாட்டாங்க. நீங்க வேற கிரகத்துக்கு போனா அங்க இவங்களோட டபுள் மடங்கு இருக்கிற அசுரங்கள்லாம் வருவாங்க. சோ இப்படி இந்த ஜட உலகத்துல 14 லோகத்துல இந்த வேர் தலகுப்புற இருக்கிற மரம் தலகுப்புற இருக்கு, வேர் மேல போகுது. அப்படி பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் இங்க அப்ப அந்த வேறு, அந்த மூலம் எங்க? அது பகவானுடைய தாமரை பாதத்துக்கு போகணும். அது இந்த வேறு, அந்த வேறு எங்கிருந்து வந்துச்சு? ஜட உலகம் யார்கிட்ட தொடங்கிச்சு? பகவான் தொடங்கிச்சு. அப்ப பகவான் திரும்ப போகணும். அப்புறம் இந்த வேத நிறைய பிரான்சஸ் இருக்கு இந்த இலையில், இந்த மரத்துல இந்த நிறைய பிரான்சஸ் தான் வேத மந்திரங்கள். அது நிறைய இலைகள்லாம் இருக்கு. அந்த இலைகள்லாம் வந்து அதனுடைய பலநோக்கு கர்மம். வேதத்துல இந்த யாகம் பண்ண சொல்லியிருக்கு, இந்த பூஜை பண்ண சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து இதோடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு போற மாதிரி. அப்ப இந்த ஜன உலகத்துல பகவான் என்ன சொல்ல வர்றாரு, நீங்க என்னதான் வேத நியமங்களை பின்பற்றினாலும், வேத கொள்கைகளை பின்பற்றினாலும், அதனுடைய பலநோக்கு கர்மா, ப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி, இந்த பலநோக்கு கர்மா செஞ்சாலும் இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறமே தவிர இது சொல்யூஷன் இல்லை. அப்ப சொல்யூஷன் என்ன? இந்த வேதங்களுடைய மூலம் என்ன? வேதம் என்ன சொல்ல வருது? வேதத்துடைய நோக்கம் என்ன? வேதத்தின் நோக்கம் என்ன? இந்த மரத்துடைய வேர் யாரு? கிருஷ்ணா. அதான் இந்த அத்தியாயம் சொல்றாரு, வேதேஷ சர்வே அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சாக. வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அப்ப கிருஷ்ணரை விட்டுட்டு இந்த உலகத்துல என்ன செயல் பண்ணாலும், ஒருத்தர் புண்ணிய கர்மா பண்றாரு, தானம் பண்றாரு, தர்மம் பண்றாரு, நல்ல செயல் பண்றாரு, பூஜை பண்றாரு, என்ன பண்ணாலும் கிருஷ்ணரை விட்டுட்டாருன்னா அது இறந்து போன சரீரத்தை அழகுபடுத்துற மாதிரி தான். இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஆனா உடம்பு அழகுபடுத்துவாங்க, என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்ராணஸ்யகி தேகஸ்ய மண்டலம் லோகரஞ்சன்.
சில கம்யூனிட்டியில என்ன பண்ணுவாங்க, இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த உடல் அழகுபடுத்துவாங்க. ஆனா ஆத்மா போயிடுச்சு. ஆத்மா போனதுக்கு அப்புறம் அந்த உடம்புக்கு புது ட்ரெஸ் போட்டு விட்டு நகையெல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி பக்தி இல்லாம நம்ம எந்த செயல் பண்ணாலும் அது இறந்து போன சரீரத்தை அழகுபடுத்துற மாதிரி தான். பகவத் பக்தி ஹீனஸ்ய, பகவானுக்கு நம்ம பக்தி செய்யல, கிருஷ்ணருக்காக செய்யல. ஆனா உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கோம். ஒருத்தர் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரு, சாஸ்திரம் படிச்சிருக்காரு, ஜபம் பண்றாரு, தவம் பண்றாரு, விரதம் இருக்காரு, ஆனா கிருஷ்ண பக்தி இல்ல. அப்ப இது உயிரற்ற உடல் தான். ஏன்னா சோல் இல்ல. சோல் இல்லாம உடல், ஆன்மா இல்லாம உடல் என்ன பிரயோஜனம்? அதே மாதிரிதான் பக்தி இல்லாம செய்யக்கூடிய செயல். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, எல்லா வேதங்களும் அறியப்பட வேண்டிய நான் தான், வேதங்களை தொகுத்து நான் தான், வேதங்களை முற்றிலும் அறிந்தது நான் தான். அப்ப யாரு புத்திசாலின்னு சொல்றாரு? 15.19 15ஆம் அத்தியாயம் 19ஆம் ஸ்லோகத்துல, யோமா தேவ அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதேமாம் சர்வபாவேன பாரதா. அர்ஜுனா, யார் ஒருவர் என்னை சந்தேகமே இல்லாம, யார் ஒருத்தர் என் மேல சந்தேகம் இல்லாம கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமன், ஜானாதி புருஷோத்தமம், கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமன் ஒருத்தர் யார் ஒருத்தர் சந்தேகம் இல்லாம ஏத்துக்கிறாங்களோ அவங்க நீ படிக்க வேண்டியதோ தெரிஞ்சுக்க வேண்டியதோ ஒண்ணும் இல்ல. அவங்க நீ படிக்க வேண்டியதோ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணும் இல்ல. அவர் எல்லாம் தெரிஞ்சவர். சர்வவித் பஜதேமா, எல்லாம் தெரிஞ்சவர் என்ன பண்ணுவாரு? பஜதேமா, கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வார். அதனால பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு, யார் ஒருத்தர் என்ன சந்தேகம் இல்லாம முழுமுதல் கடவுளா ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல, அவங்க எனக்கு பக்தி செய்வாங்க, அவன் தான் புத்திசாலிங்கிற. அதனால இது ரொம்ப அழகான வர்ணனை. 15ஆம் அத்தியாயத்துல இந்த ஜட உலகத்தை பற்றியும் ஆன்மீக உலகத்தை பத்தி சொல்லியிருக்கு. அந்த ஆன்மீக உலகம் நித்தியமானது, ஜட உலகம் தோன்றி மறையக்கூடியது. இங்க காண்றது எல்லாமே ஆன்மீக உலகத்துடைய தெரிந்த. ஆன்மீக உலகத்துல நம்முடைய வேலை என்னன்னா பகவானுக்கு சேவை பண்றது. நீ காலையில் கூட பிரபு பேசிட்டு இருந்தாரு, ஜீவேரே சுரூபம் கிருஷ்ணரே நித்யதாஸ். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, ஜீவாத்மனுடைய உண்மையான சுரூபம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டியது. அது ஆன்மீக உலகம். இங்க என்ன பண்றோம், நம்ம புலங்களை திருப்திப்படுத்திக்கலாமா ட்ரை பண்றோம். என் புலனை திருப்திப்படுத்தணும், என் மனைவியோட புலனை திருப்திப்படுத்தணும், என் குழந்தையோட புலனை திருப்திப்படுத்தணும், இப்படி எல்லாம் புலன்பமே வாழ்ந்துட்டு. அப்ப இது உண்மை அல்ல. அப்போ எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ணாவுடைய புலனை திருப்திப்படுத்தணும். இப்போ நாம யாருடைய புலனையும் திருப்திப்படுத்த முடியாது, ஏன்னா யாருமே திருப்தி அடைய மாட்டாங்க. கிருஷ்ணாவுடைய புலனை திருப்திப்படுத்தினா நம்ம ஈஸியா எல்லாரும் திருப்தி அடைஞ்சிடும். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம், பகவான் திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதனால இங்க பகவான் ஏன் அவதரிக்கிறாருன்னா இதை கற்றுக் கொடுக்கதான். இந்த யுகந்தோறும் அவதரிக்கிறார். எதுக்காக? எப்பெல்லாம் நம்ம பக்தியில இருந்து விலகிறோமோ அப்ப திரும்பி ஸ்தாபனம் பண்றாரு. அவர் கிருஷ்ணர் பலராமரா வந்தது, ராமர் ஸ்ரீ லக்ஷ்மணனா வந்தது. ஒரு யுகமும் ராம் லக்ஷ்மண், கிருஷ்ண பலராம், சைத்தன்ய நித்யானந்தர், ஒரு அவதாரத்தோட நோக்கமும் எப்ப நம்ம பக்தி பாதை விட்டு விலகிறோமோ அப்ப கிருஷ்ணர் திரும்பி நம்ம பக்தி பாதையில் கொண்டு வருவார். ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதா, சைத்தன்ய மகாபிரபு பகவானே பக்தனா வந்துட்டார். எவ்வளவு நாள் சொல்லி பாக்குறேன், இப்ப நானே போய் பண்ணி காமிக்கிறேன். பகவான் சொல்லிட்டே இருக்காரு, என்ன சன்னடைங்க, எனக்கு பக்தி பண்ணுங்க, என் பக்தனா இருங்கன்னு. அது எப்படின்னு அவரே பண்ணி காமிக்கிறார். அதான் சைத்தன்ய மகாபிரபு. அதனால ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். அதனால இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஏன் இந்த மாதிரி ஜட உலகத்தில் நடக்குது? ஜட உலகத்தில் இந்த மாதிரி நிறைய அநியாயங்கள் அதர்மம் எல்லாம் நடக்கும்போது ஏன் கிருஷ்ணர் வரல? இப்போ நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஏன் இங்க எல்லாம் கைதியா இருக்காங்க, ஏன் இந்த கைதிக்கு சட்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்க முடியுமா? நான் ஜெயிலை விட்டு வெளியில போகணும். நான் ஜெயிலை விட்டு வெளியே போகாம நான் ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு இங்க அந்த கைதி சரியில்லை, இந்த கைதி சரியில்லை, அவன் இவன்கிட்ட சண்டை போடுறான், அவன்கிட்ட சண்டை போடுறான், இது தீர்வு இல்லை. அந்த மாதிரி இந்த ஜட உலகத்துல மக்கள் அறியாமையினால ஒரு சண்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் ஆத்மாங்கிறத மறந்து போய் உடல் சார்ந்த விஷயங்களை பற்று கொண்டு நான், எனது, என்னுடையதுன்னு வாழ்வாங்க. அது இருக்கும். ஜட உலகனாலே சண்டை சச்சரவு இருந்தது. அது குறிப்பா கலியுகனாலே சண்டை சச்சரவு இருந்ததுதான். அதனால நம்ம இங்கிருந்து வெளியே போகணும். சரி, அப்ப அதுல பக்தர்களும் பாதிக்கப்படுறாங்களே, அப்ப பக்தருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பக்தர் ஏதோ ஒரு கலவரத்துல இறந்து போறாரு, ஏதோ தேவையில்லாம கலவரம், அவரும் இந்த பூமியில இருந்தாரு இறந்து போறாரு அப்படின்னா அவருக்கு எந்த நஷ்டம் ஆகும்? அவர் உடலோட போது கிருஷ்ணாவை நினைச்சிட்டு உடலோட போறாரு. அவருக்கு எந்த இழப்பும் கிடையாது. அதனால ஜட உலகத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம பண்ண தப்பே இந்த ஜட உலகத்துல வந்துடக்கூடாது. ஆத்மா நம்ம ஜட உலகத்துக்கு வந்துடக்கூடாது. ரெண்டாவது, இந்த உடல் எடுத்துக்கவே கூடாது. இந்த உடல் எடுத்துட்டா இதெல்லாம் சந்திக்கணும். இந்த ஜட உடல் எடுத்துட்டா இதெல்லாம் நம்ம கட்டாயம் சந்திச்சுதான் ஆகும்.
நிம்மதி இருக்காது, உடலால தொந்தரவு, இயற்கையினால தொந்தரவு, மற்ற ஜீவராசியால தொந்தரவு, இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சந்திச்சே ஆகும். அதனால முதல்ல இந்த உடல்ல இருந்து வெளியில இருக்கும். நம்முடைய உண்மையான நிலையை வந்து கிருஷ்ணாட்ட திரும்ப போகும். கிருஷ்ணாட்ட திரும்ப போற வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா கிருஷ்ணாட்ட திரும்ப போறது அவ்வளவு ஈஸி இல்ல. எப்ப ஈஸி எப்ப கஷ்டம் அப்படின்னா, கிருஷ்ணாட்ட திரும்ப போயிடலாம். இப்ப கேட்டேன்னா எல்லாரும் கை தூக்கிடுவீங்க. யாரெல்லாம் கிருஷ்ணாட்ட போகணும் எல்லாம் கை தூக்கிடுவோம் இல்லையா? நான் வந்து ஜபம் பண்றேன், கிருஷ்ண பக்தி பண்ண, கிருஷ்ணாட்ட போயிடுவேன், தீட்சை வாங்கிட்டேன். நோ. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? இதே அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்தை சொல்றாரு. நிர்மாண மோகாஜித சங்க தோஷா அத்தியாத் நித்யா வினிவிர்த்த காமா கந்தேவ முக்தா சுக துக்க சஞ்சய் கஷ்யந்திய மூடா பதமவியம் தத். யார் அந்த உன்னதமான உலகத்தை அடைய முடியும்? யாரால பகவான உலகத்தை அடைய முடியும்? நிர்மாண மோகா. நான் எனதுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. நான் எனது என்னுடையது பொய்யங்காரம் அது கூடவே கூடாது. நம்மகிட்ட எவ்வளவு பேருக்கு பொய்யங்காரம் இல்ல? எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த பொய்யங்காரத்தில் வெளியில வரணும். நான் எனது இல்ல, எல்லாம் கிருஷ்ணனுடையது, நான் எல்லாம் பகவானுடைய சேவைக்கா பயன்படுத்துது. அப்போ நான் எனதுங்கிற பொய்யங்காரம் 1% இருந்தா கூட நம்ம பகவான்கிட்ட போக முடியாது. நிர்மாண மோகா, அறியாமை இருக்கக்கூடாது. ஜித சங்க தோஷா, பக்தர் அல்லாத சங்கத்தை அறவே தவிர்த்தரணும். அத்தியாத்ம நித்யா, ஆத்மீக விஷயங்களை ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்கணும். பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கதைகளை கேட்கணும், ஒரு லீலைகளை பற்றி கேட்கணும், படிக்கணும். வினிவிருத்த காமா, பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டு இருக்கணும். வினிவிருத்த காம துவந்தைவ முக்தா. துவந்தைவ முக்தானா ரெட்டிப்பு தன்மை நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கு. இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இதுல விடுபட்டு இருக்கணும். நம்மளை யாராவது திட்டினா வருத்தப்படவும் கூடாது, புகழ்ந்தா சந்தோஷப்படவும் கூடாது. அதுதான் மான அவமானம். நான் ஏன் நமக்கு அவமானம் வருது? இப்ப நான் உங்களை திட்டுறேன், உங்களுக்கு நீங்க அது அவமானமா நினைக்கிறீங்க. ஏன்னா நம்ம இந்த உடல் நினைச்சுக்கிறோம், ஓ இவர் என்ன திட்டாரு, நானே இந்த உடல்ல ஆத்மா, என்ன திட்டுனா என்ன, அடிச்சா என்ன. பிரகலாதர் மேல கோவம் வந்தது. அவங்க அப்பா வந்து திட்டாலாம் இல்ல, அவர் உயிருக்கே ஆபத்து வந்தது. ஆனா பிரகலாதர் கோவமே வரல. ஏன்னா அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா இல்லையா? சோ இந்த மாதிரி ரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபடணும். இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மானம், அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இது ஒரு பக்தனை பாதிக்கவே கூடாது. துவந்தை விமுக்தா, விமுக்தான விடுபடுறது, ரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபடுறது. சுக துக்கம் ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு பக்தனுக்கு சுகமும் ஒண்ணுதான், துக்கம் ரெண்டுமே அவனை பாதிக்காது. இன்னைக்கு எதாவது இழந்தா அழ போறது இல்ல, நாளைக்கு கிடைச்சா தளவு பூரா ஆற போறது இல்ல. அந்த மாதிரி பக்தன் தான் எங்க போக முடியும்? பகவானுடைய உலகத்துக்கு போக முடியும். அப்ப இங்க எவ்வளவு பேர் அந்த மாதிரி இருக்கோம் பாத்தீங்களா? இப்ப கையே வேலை வர. அப்ப அந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதான் பிரபுபாத் புத்தகம் படிக்க பிரபுபாத் புத்தகம் படிக்கணும், பாகவதம் படிக்கணும், சத்சங்கத்துக்கு வரணும், சேவை பண்ணு, இதெல்லாம் பண்ணும்போது இந்த குணங்கள் டெவலப் ஆகும். நம்ம இதெல்லாம் உணர ஆரம்பிக்கணும். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, என்னை எதுவும் பாதிக்க கூடாது, நான் வந்து இந்த உடலோட என்ன அடையாளப்படுத்திக் கூடாது அப்படின்னு நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா, உங்களை யாராவது திட்டினாலும் உங்களுக்கு கவலை வராது, உங்களை புகழ்ந்தாலும் மயங்க மாட்டீங்க இல்லையா? நம்மளை புகழ்ந்தாலும் எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவர். நான் என்ன சொல்லிட்டேன், என்ன செஞ்சுட்டேன், பிரபு உங்களை மாதிரி யாருமே சர்வீஸ் பண்ண முடியாதுன்னா அப்படி தலைமையில ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். அப்ப உடனே என்ன பண்ணணும்? அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. இல்ல அதெல்லாம் என்னால ஒண்ணும் இல்ல, எல்லாம் குருவோடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை, நான் வெறும் கருவிதாங்க. பிரபுபா இந்த உலகத்தையே மாத்திட்டு நான் ஒன்னும் செய்யலன்னு நம்ம ஒரு சின்ன சேவை பண்ணிட்டு நான் தான் சொன்னேன் செஞ்சேன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லையா? அங்கீகாரம் எதிர்பார்ப்போம். ஐயோ எனக்கு சொல்லவே இல்லை, என் பேரை சொல்லவே இல்லை, சொல்லாம லிஸ்ட்லயே என் பேரை போட விட்டாங்க, சண்டைக்கு போயிடுவோம் இல்லையா? அது எப்படி என்ன நீங்க சொல்லாம இருக்கலாம், நான் செய்யலையா என்ன இல்லையா? சோ அங்கீகாரம் எதிர்பார்க்க கூடாது. சோ இப்படி எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல பயிற்சி எடுத்துக்கணும். அப்போ நம்ம கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போக தகுதி வரும். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். அது பக்தி செய்ய செய்ய அது தெய்வீகமான குணங்களா வளர ஆரம்பிக்கும். குரு மகாராஜ் மாதிரி பக்தர்கள், ஆன்மீக குருமார்கள், அவங்களுக்கு சேவை பண்ணும்போது, அவங்கள்ட்ட கேட்கும் போது, அவங்கள பார்க்கும்போது, இவங்க எப்படி வந்து சுயநலம் இல்லாம இருக்காங்க, எப்படி தன்னை உணர்ந்த ஆத்மாக்களா இருக்காங்க, எந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்றாங்க, அவங்க சங்கம்லாம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையாயிட்டே வருவோம். அப்புறம் ஒரு நாள் நம்மளை திட்டினாலும் வலிக்காது, புகழ்ந்தாலும் வராது, ஒன்றும் கிடையாது. அப்படியே நாம் பாட்டு நம்ம சேவை பண்ணிட்டு சந்தோஷமா இருப்போம். அந்த நிலைமையில நம்ம உடலை விடும்போது பகவான்கிட்ட போவோம். அதுக்குதான் ஆச்சாரியர் வராங்க. அதான் இந்த பகவத்கீதை முதலாவது பக்கத்துல 32 ஆச்சாரியர் லிஸ்ட் கொடுத்திருக்கு. அதுல வந்து முக்கியமான ஆச்சாரியர் போய் சொல்லியிருக்காங்க. நிறைய ஆச்சாரியமார்கள் வந்து போயிருக்காங்க. அது கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர். மாத்வாச்சாரிய பரம்பரால வந்து ராகவேந்திரா, அதாவது மாத்வாச்சாரியருக்கு வந்து பத்மநாப தீர்த்தா, நரகரி தீர்த்தா, வியாச தீர்த்தா, ராகவேந்திர தீர்த்தா, ராஜேந்திர தீர்த்தா, அப்படியே தீர்த்தான்னு வரும்.
அங்க வந்து லட்சுமிபதி தீர்த்தா வரைக்கும் வரும். அது வரைக்கும் மாதவ சம்பிரதாயம். லட்சுமிபதி தீர்த்தால இருந்து ஒரு பிரான்ச் தான் மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரி கதை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க கேட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கும். மாதவேந்திரபுரியோட காலத்திலிருந்து தான் கிருஷ்ண பிரேமம், அதாவது ராதா கிருஷ்ணர் வழிபாடு இந்த சம்பிரதாயத்துல கௌடி சம்பிரதாயம். மாதவேந்திரபுரிட்டு இருந்து தான் கௌடி சம்பிரதாயம் ஒரு பிரான்ச். பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவம். நம்முடைய சம்பிரதாயம் வந்து பிரம்மாட்டிலிருந்து தொடங்கி மாத்துவ சம்பிரதாயம். உடுப்பில மாத்துவ சம்பிரதாயம் இருக்கு. அந்த மாத்துவ சம்பிரதாயத்தோட பிரான்ச் தான் கௌடிய வைஷ்ணவம். பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அதுல பகவான் சைத்தன்யர், நித்யானந்த ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல எவ்வளவு பிரதானமான ஆச்சாரியர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. பட் அங்க வந்து முக்கியமா பிரபுபார் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு யாரு ரொம்ப இது மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்களோ அந்த ஆச்சாரிய லிஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அது இல்லாம நிறைய வைஷ்ணவ ஆச்சாரியர் நிறைய இருக்காங்க. இந்த வைணவ ஆச்சாரியெல்லாம் பகவான் இந்த பூமிக்கு அழைச்சிட்டு வந்ததே நமக்கு இதை கற்றுக் கொடுக்கதான். சுத்த பக்தி, சுயநலம் இல்லாத பக்தி, கலப்படம் இல்லாத பக்தி, பகவான் மேல அன்பு செய்யணும், அவரை சரணடையணும். இந்த பகவத்கீதை பாகவதத்தை கேட்கறது மட்டும் இல்லாம நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்றதுன்னு இந்த பக்தர் மூலமா காமிச்சு கொடுத்தீங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.